ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா A to D சேனல்ல இருந்து ஈவில் வித்தின் கேம் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போஸ்டே பயங்கரமா தான் இருக்குது. செபாஸ்டியன் கேட்ரினாஸ் இவர் ஒரு திறமையான டிடெக்டிவ். இவரோட மகள் தீ விபத்தில் இறந்து போயிட்டா. இவரோட மனைவி காணாமல் போயிட்டா. அந்த சோகத்திலிருந்து மீள்றதுக்காக தன்னோட வேலை மேலே கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காரு. ஜோசப் செபாஸ்டியனோட கூட வேலை செய்கிற டிடெக்டிவ். செபாஸ்டியனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜூலி கிட்மேன். இவர் ஒரு ஜூனியர் டிடெக்டிவ். செபாஸ்டியன் ஜோசப் மேற்பார்வையில் துப்பறிய கற்றுக்கிட்டு இருக்கா. டாக்டர் மார்ஷிலோ இவர் ஒரு மென்டல் டாக்டர். பேக்கன் ஹாஸ்பிட்டலோட ஹெட். இவரோட ஹாஸ்பிட்டலில் தான் அந்த குற்ற சம்பவம் ஏற்பட்டிருக்கு. தொடக்கத்தில் குற்ற சம்பவம் வந்த இடத்துக்கு டிடெக்டிவ் செபாஸ்டியனும் அவருடைய ஆட்களும் போகிறாங்க. அவங்க உள்ள நுழைய அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் ஆட்கள் மர்மமான முறையில் இறந்து கிடந்தாங்க. அங்கே மயங்க கிடந்த டாக்டர் சரியான பதிலை சொல்லாததுனால செபாஸ்டியன் அங்கேருந்து சிசிடிவியை பார்க்க என்ன இது? பேயா? நிஜமாவே இதுதானா? கர்மண்டா. அதைகளை கட்ட விட்டுருக்கு. அவன் அங்கிருந்து நகர செபாஸ்டியன் கஷ்டப்பட்டு அசைஞ்சு பக்கத்தில் இருந்த பணத்தில் குத்தப்பட்டு இருந்த கத்தி எடுத்து தன்னை விடுவிச்சுக்கிறாரு. அவன் அங்கே உள்ள ஒரு பணத்தை வெட்டிக்கிட்டு இருக்கும்பொழுது சத்தமில்லாமல் அந்த சாவியை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப ஹாஸ்பிட்டல் நாசம் பண்ணிடுவாங்க. அதையும் குறிப்பாக இங்கே அவன் கையில் ரம்பத்தோட செபாஸ்டியனை துரத்த அவர் அங்கேருந்து வேகமாக ஓட ஆரம்பித்தார். இருந்தாலும் செபாஸ்டியன் கால்களை நொண்டியபடியே இந்த புலிகளை கடந்து அவங்ககிட்ட தப்பிச்சு ஓட அவன் விடாமல் செபாஸ்டியனை துரத்திக்கிட்டே இருந்தான். ஒரு வழியாக அந்த லிஃப்டில் ஏறி அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சிடுறாரு. அவர் அந்த ஆஃபீஸோட கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வர அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்துட்டு இருந்தது. அவர் அங்கேருந்து வெளியே வர பில்டிங்கே ஓட இதான உள்ள உட்காந்து ஹாஸ்பிட்டல் எப்படி இதெல்லாம் இருக்கும்? இடமே ஒரு மாதிரி. ஹே ஜோசப் எங்க? சாரி சார், நான் அவரை பார்க்கவே இல்லை. நான் வெயிட் பண்ணேன். ஆனா ப்ளீஸ் அமைதியாயிரு லெஸ்லி. மொத்த இடமும் ஓட என்ன ஊரே நவரு. இது ஆலுசினேஷனா இல்லை உண்மையாக நடக்குதான்னு தெரியல. கனவா? என்ன ஃபீல் ஆகுது? ஏன்னா மென்டல் ஹாஸ்பிட்டல்ன்றப்போ கீழே 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 செபாஸ்டியன் எந்திரிக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அங்கே ஒரு நர்ஸ் இருந்தா. அங்கே இருந்த ஒரு சேரில் அவர் உட்கார ஒரு மூலையில் தான் காத்திருப்பேன். செபாஸ்டியன் மையத்திலேருந்து எந்திரிக்க ஒரு வனப்பகுதியில் இருந்தார். தொலைஞ்சு போன தன்னோட துப்பாக்கி எடுக்க அந்த இடத்துல டிரைவர் என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனை சுட்டு கொண்டுட்டு
வழியில் லேஸ்லியை பார்க்க அவன் ஏதோ ஒன்று புலம்பிக்கிட்டே அங்கேருந்து ஓடிடுறான். செபாஸ்டியன் அவனை தேடி போகும்போது அங்கேருந்து ஒரு கிராமவாசி கிட்ட அவனை பற்றி கேட்க, அப்போ திடீர்னு ஒரு வெளிச்சம் வர அவன் திடீர்னு ஒரு மிருகமாக மாறி அவன் ஆளுங்களோட சேர்த்து செபாஸ்டியனை தொத்த ஆரம்பித்தான். செபாஸ்டியன் அவனை தப்பிச்சு வழியில் டாக்டரை பார்க்க, டாக்டர் நம்ம லேஸ்லியை கண்டுபிடிக்கணும், எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல என்னோடய சகோதரங்க ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கான், அவனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேரும் அந்த இடத்துக்கு போக இந்த லாஷ்லி தான் இப்போ என்னமோ இருக்குது. டாக்டர் வேண்டாம், இங்கே என்னமோ தப்பாக இருக்குது. விலாரியோ, நான் தான். இவன் என் அண்ணன் விலாரியோ. லாஸ்ட்லியை பார்த்துக்கிட்டு டாக்டர். ஹேய், அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணனாகிறாரா? டாக்டர் விரோதமாக மாறி செபாஸ்டியனை கொல்ல வர செபாஸ்டியன் சுட்டு எல்லாம் இவனையே கொண்டு வராங்க. எக்ஸ்ரேல வெளியே போகிறதுக்கான சாவி பக்கத்தில் இருக்கிற பணத்தோட வயிற்றுல இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. வயிற்றுல இருக்கா? முதுகெலும்புல மாட்டி வச்ச மாதிரி இருந்துச்சு. அங்கேருந்து வெளியே வர ஆஷ்லியை ஓடிக்கிட்டு இருந்தான். செபாஸ்டியன் ஆஷ்லியை பின்தொடர டாக்டர் மார்செலோ ஆஷ்லியை பிடிச்சி வச்சுருந்தாரு. 3 பேரும் அங்கேருந்து நகர படிக்கட்டெலாம் காணாம போயிடுச்சு. நாம் நம்ம நினைவுகளை மறந்துக்கிட்டு இருக்கோம். கடவுளே, இல்லை. ரூபிக், இது நீதானே? ஏமா இப்படி கத்துற? தம்பி வேண்டாம், அவனை பின்தொடராத. ரூபிக் அங்கேருந்து மறைஞ்சி போக அவனை துரத்த ஆரம்பித்தார். வழியில் பல கைகள் கொண்ட ஒரு பெண் உருவம் செபாஸ்டியனை கொலை பண்ண துரத்திட்டு இருந்துச்சு. அவர் என்னதான் ஓடினாலும் அதை அவரை விடாமல் துரத்துட்டபடியே இருந்தது. பல கைகள் கொண்ட அந்த சிலந்தி பூதத்தை செபாஸ்டியன் வீழ்த்த முடியாமல் ஓட ஒரு இடத்துல புரிஞ்சுக்கிறாரு, அதுக்கு நிற்பதும் ஆகாத ஒன்று அப்படின்னு. செபாஸ்டியன் ரூபிக்கை தேடி வர ரூபிக் செபாஸ்டியன் அங்கேருந்து தள்ளி விட்டுருக்கான். அவரோட நண்பரான ஜோசப் குளியல் தொட்டியில் மயங்கிருக்கிறத பார்க்குறாரு. அதுலேருந்து அவனை கீழே தள்ளி அவனை காப்பாற்ற ஜோசப் கண்டுபிடிக்க அவனோட தலையில் இனம் புரியாத வலி ஒன்று உண்டாச்சு. அதை கடந்து 2 பேரும் அங்கேருந்து வெளியே போக திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு 2 பேருக்கும் தலைவலிக்க திடீர்னு ஜோசப் இனம் புரியாத மிருகமாக மாறி செபாஸ்டியனோட கழுத்தை நெரிக்க ஆரம்பித்தான். செபாஸ்டியனை சுதாரிக்க மீண்டும் பழைய நாளைக்கு வந்த ஜோசப்பை பார்த்து, செபாஸ்டியன் நம்ம இங்கே இருக்கிறதுக்கும் பிரச்சனை தான், முதல்ல இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு வழியை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பண்ணுற மாதிரி 2 பேரும் வழியில் ஹிட்மேன் ஒரு இடத்துல அடையப்பட்டுக்கிறத பார்க்குறாங்க. அவள் ஒரு தனித்தொட்டிக்குள்ளே அடையப்பட்டிருந்தா தண்ணி நிறைஞ்சிக்கிட்டே இருந்தது. ஒருவேளை சரியான நேரத்துக்குள்ளே ஹிட்மேனை காப்பாற்றினா தண்ணி நிறைஞ்சி அவள் இறந்து போயிடுவாள். அதை புரிஞ்சுக்கிட்ட 2 பேரும் கஷ்டப்பட்டு போராடி அவளை அதை கொண்டு வந்துடுறாங்க. அங்கேருந்து 3 பேரும் வெளியே போகிறதுக்கிற வழியத்தை நடக்க சாப்படம் பார்க்குற மாதிரி இருக்கு. கரைஞ்சு போயிட்டாங்க. செபாஸ்டியன் ஒரு இடத்த அடைய அந்த இடத்துல ரூபிக் லாஸ்லியை வச்சு ஆராய்ச்சி பண்ணுற மாதிரியான காட்சிகள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ரூபிக் லாஸ்லியை பார்த்து, முன்ன மாதிரி ஒருத்தர் நான் தேடிக்கிட்டு இருந்தேன், கண்டிப்பாக இந்த தடவை எனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ரூபிக் அந்த மிஷினை ஆன் பண்ண மூளையா? செபாஸ்டியன் தன்னை கொல்றதுக்காக அந்த மிஷின்லேருந்து வந்த ஆட்களை சுட்டு வீழ்த்த ஆரம்பிக்கிறாரு. அவர் மொத்த பேரையும் கொண்டு குவிக்க அந்த நேரத்தில் செபாஸ்டியன் மீண்டும் அந்த பழைய ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருந்தார். செபாஸ்டியனுக்கு இந்த விஷயம் புரியவே இல்லை. நம்ம ஏன் அடிக்கடி இந்த இடத்துக்கு என்ன இடம் அப்படின்ற கேள்வி அவருக்குள்ள ரொம்ப நேரமாகவே ஒழிச்சிட்டு இருந்தது. அந்த இடத்துல வினோதமான ஒருத்தன் கையில் கோடாலியோட செபாஸ்டியனை தொட்ட ஆரம்பித்தான். அவர் அவங்ககிட்ட தப்பிச்சு ஒரு அறையை அடைய லாஸ்ட்லி திரும்பவுமா? அவ்வளோதான், அவ்வளோ இருக்காளா?
Sebastian. 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 டேய் செபாஸ்டியன் ஒரு பாழடைஞ்ச கோட்டைக்கு அருகில் இருந்தார். அந்த இடத்துல மீண்டும் ஜோசப்பை பார்க்குறாரு. அவன் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, அங்கேருந்து விழுந்த உடனே நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அங்கே இருந்த கிராமவாசிகள் ஒருத்தரை கொடூரமான முறையில் மரண தண்டனை கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க கையில் ஜோசப் மாட்டிக்க ஜோசப்பையும் அதே மாதிரி மரண தண்டனை கொடுக்க கொண்டு போனாங்க. செபாஸ்டியன் அவங்க சுட்டு கொண்டுட்டு ஜோசப்பை காப்பாற்ற என்ன பண்ணுற? இதை இப்பயே ஒரு முடிவை கொண்டு வந்துடுறேன். இங்க இருக்கிறதுக்கு நான் செத்து போயிட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா? கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு தான் பைத்தியம் முடியும் போது. ஜோசப்போட நினப்பெல்லாம் இந்த இடத்துல இருக்கிறத விட தற்கொலை பண்ணிக்கிறத மேல் அப்படின்னு இருந்தது. ஆனால் செபாஸ்டியனை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர வழியில் கிட்மேன் லாஸ்லியை ஒரு சர்ச்சுக்குள்ளே கூட்டு போகிறத பார்க்குறாரு. அவரும் ஜோசப்பை கூட்டுக்கிட்டு அந்த சர்ச்சுக்குள்ளே நுழைய, செபாஸ்டியன், என்னைக்காவது நீ மேலே இருந்து குதிக்கலான்னு யோசிச்சிருக்கியா? அதாவது நீ உயரமான இடத்துல இருக்கும்போது, இல்லைன்னா ஓடுற வண்டியில இருந்து. எல்லாரோட மொழியும் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா நினச்சி பாரு, ஒரு நாள் நீ குதிக்கணும்னு நினச்சி பார்த்தனா அதோட எல்லாம் முடிஞ்சிடும். நீ இது வரைக்கும் 3 தடவை கட்டுப்படுத்திருக்க ஜோசப். இதை தடுக்கிறது கற்றுக்கிட்ட. நான் சொல்கிறேன், நீ புரிஞ்சுக்கல. நான் இதை கட்டுப்படுத்துறதை பற்றி யோசிக்கல சாப். ஒருவேளை இதை கட்டுப்படுத்த முடியல என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். ஒருவேளை நான் மிருகமாக மாறிட்டேன்னு வச்சுக்கேன். எனக்கு எப்படி திரும்பி வரணும்லாம் தெரியாது. அது என்ன முழுசாக ஆட்கொண்டுடும். உதாரணத்துக்கு ஒட்டுண்ணியை போல. அப்புறம் அதை கட்டுப்படுத்தவே முடியாது. உள்ள நடக்கிறத ஃபீல் பண்ண முடியல. மண்டையா சொல்லிட்டு சைடா ஒண்ணுமே புரியல. அது எப்படி எங்கேருந்து வந்தாலும் ஹீரோ ஒன்றுமே ஆகல. செபாஸ்டியன் ஒரு இறைய அடைய அந்த இடத்துல டாக்டர் மார்செலோ இருந்தார். டாக்டர், நான் இதெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன், அவனும் நாங்கள் இதுதான் உருவாக்கிக்கிட்டு இருந்தோம். இது மனித மூளையை இணைக்கக்கூடியது, மனுஷோட உணர்ச்சி, நினைவு, அறிவு அப்படின்னு எல்லாத்தையும் ஒன்று இணைக்கக்கூடியது அப்படின்னு டாக்டர் சொல்ல, செபாஸ்டியன், உங்கள் பார்ட்னர் ஒரு பைத்தியக்காரன் நினைக்கிறேன், இப்போ நம்ம எல்லாரோட மண்ணில தான் இருக்குமா, அவனுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்க, டாக்டர், அவனுக்கு நம்ம சாகணும் அப்படின்னு சொல்ல, ரொம்ப டாக்டர் மறைஞ்சு போக திடீர்னு ஒரு நோய் உருவம் செபாஸ்டியனை தோற்ற ஆரம்பிச்சுது. அவர் அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருந்தார். ஒரு வழியாக அதுக்கிட்ட தப்பிச்சு கதவை மூட மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டல்லே இருந்தார். அங்கே இருந்த ஒரு அறையில் எவனோ ஒருத்தன் என்னை வெளியே விடுங்கன்னு கதறதை கேட்டுட்டு நகர அந்த நர்ஸ் அங்கே மாட்டிருந்த ஒரு படத்தை காமிச்சு பேசிக்கிட்டு இருந்தான். செபாஸ்டியன் அந்த படத்தை பார்க்க அந்த படத்தில் ஒரு குடும்பம் இருந்தது. அதில் ஒரு முகம் ஒன்று சதிக்கப்பட்டிருக்க செபாஸ்டியன் அது என்னென்னு ஒத்துக்க ஆரம்பித்தார். மாடுல ஏண்டாடு வருது. செபாஸ்டியன் அங்கேருந்து ஒரு மாளிகையில் இருந்தார். அந்த மாளிகையை அடைய டாக்டர் லாஸ்லியை கூட்டுக்கிட்டு அந்த மாளிகையில் நுழைஞ்சிட்டு இருந்தார். திடீர்னு அந்த கதவை மூடிக்க செபாஸ்டியன் அந்த கதவை திறக்கிறதுக்கான வழியை தேட ஆரம்பித்தார். அந்த இடத்துல மனித மூளையை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான தடயங்கள் இருந்துச்சு. திடீர்னு அந்த நேரத்தில் சில காட்சிகள் தெரிய ஆரம்பிச்சுது. அதில் ரூவிக்கோட லேபில் ரூவிக் பண்ண ஆராய்ச்சியை பார்த்து டாக்டர் அவனை பாராட்டுறது மட்டும் இல்லாமல் அவனை மேன்மேலும் ஆராய்ச்சி தொடர ஊக்கப்படுத்துகிற காட்சிகள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. மறுபடியும் ஒரு இடத்துல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு உங்கள் குடும்பம் தர வேண்டிய நன்கொடியை இந்த வருஷம் நீங்கள் தரவே இல்லை. எதுக்கு தரணும்?
கொடுக்குற பணத்தை வச்சு மட்டும் ஏதாவது உருப்படியா பண்றீங்களான்னு. விக்டோரியோட குடும்பம் எக்காரணத்தை கொண்டு நன்கொடை நிறுத்துறதே இல்லை. உன் பேரண்ட்ஸ் எங்க? அவங்க யாரும் வீட்டுல இல்ல. அவங்கள நீ எதிர்பார்க்கலையா? வேற எதை பத்தியாவது பேசணும்னு நினைக்கிறீங்களா டாக்டர்? நான் இதை இன்ஃபார்ம் பண்ணதான் வந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு தேவையானது இல்லைன்னா எப்படி ரொம்ப நாள் நடத்த முடியும்? அசிஸ்டன்ஸும் மெட்டீரியலும் இல்லாம, அது மட்டும் இல்லாம ஒரு ரிசர்ச் கூட சீக்கிரமாகவே முடிவுக்கு வந்துடும். எவ்வளவு தைரியம் தான் என் வீட்டுக்கு வந்து என்னைய மிரட்டுவேன்? ரூவிக்கோட அப்பா அம்மா அறையில் ரூவிக்கோட குரல் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஓ தந்தை, உங்க முகம் இப்பதான் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. என்னை பூட்டி வச்சா மட்டும் நான் எல்லாத்தையும் நிறுத்திக்குவேன் நினைச்சிங்களா? பார்வை விட்டு விளக்கிட்டா நினைவை விட்டு விளக்கிடுமா என்ன? நீங்க செஞ்சிட்டீங்க, நீங்க செஞ்சிட்டீங்க, நீங்க செஞ்சிட்டீங்க தானே? என் நினைவை விட்டு நீங்க போனதே இல்லை. நீங்க உங்களை நினைச்சு பெருமைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். இது போன்ற காட்சிகள் மூலயமா ரூவிக் தான் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை செபாஸ்டியனுக்கு காட்டிக்கிட்டு இருந்தான். செபாஸ்டியன் கதவை திறந்து உள்ள நுழைய அந்த இடத்துல அந்த சின்ன பையன் உட்காந்துட்டு இருந்தான். அவன் திடீர்னு துகள்களாக மாறி அங்கேருந்து போக அந்த துகள்கள் செபாஸ்டியனை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போச்சு. அது கூட்டிகிட்டு போன இடத்துல இந்த பணக்காரன் நாயங்க நம்ம நிலத்தெல்லாம் பிடுங்க பார்க்குறங்க. அதுக்கான கூலியை நம்ம அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். மறந்துட்டானோ மேபி அந்த மெமரி ரிட்டர்ன் வந்தோம். இங்க அந்த குழந்தைங்க இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பற்றி உனக்கு ஏன் கவலை? ரூபிக்கும் சகோதரிக்கும் விளையாடிக்கிட்டு இருக்க திடீர்னு நேரம் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. லாரா தன்னை வெளியே விடுங்கன்னு எவ்வளோ கெஞ்சி கதறினாலும் அவங்க கதவை திறக்கவே இல்லை. அவள் கஷ்டப்பட்டு தீப்பற்றி இருந்த தன்னோட சகோதரனை காப்பாற்றி தன்னோட உயிரை அங்கேயே தியாகம் பண்ணிடுறான். ரூபிக்கோட நினைவுகள் தீயில கருகி இறந்து போன தன்னோட சகோதரியை நினைச்சு கதறி அழ ஆரம்பிச்சது. இவனுடைய கதை தான். செபாஸ்டியன் அங்கேருந்து மீண்டும் வீட்டடைய அங்கே இன்னொரு காட்சி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. எத்தனை பேரை கொண்டு இருக்க ரூபன்? ரூபனா? அவன் பேர் ரூவிக் இல்லை? அதெல்லாம் கணக்கில் இல்லை. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கிட்டாங்க. சில புனித காரியங்களுக்காக தியாகங்களை செஞ்சு தானே ஆகணும். அவங்க இந்த ரிசர்ச்சை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க. இது வெறும் ரிசர்ச் இல்லை, அவங்க இந்த ஆராய்ச்சியை மனுஷங்க மேலே பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு பொறி. இந்த பூச்சிகளா, இந்த கிருமிகளா, இதுங்க எல்லாம் எனக்கு சொந்தமானது. ஆனா நீ சொன்னது சரிதான். இது வெறும் ரிசர்ச் இல்லை, இது அதுக்கும் மேல. இது அறிவுறுக்கத்தக்கது. இது என்னோட முடிவு. அங்கிருந்து செபாஸ்டியனை மீண்டும் அந்த பெண் பூதம் துரத்த திடீர்னு அது செபாஸ்டியனோட கழுத்தை பிடிச்சி நிற்க ஆரம்பிச்சது. இது பார்க்க அந்த செத்து போன அக்கா மாதிரியா இருக்குது. அங்கிருந்து தான் செபாஸ்டியனுக்கு புரியுது அந்த பெண் பூதம் தீயில கருகி போன ரூவிக்கோட சகோதரி அப்படின்னு. அப்போ எப்படி நடந்துக்குது? பேயா மாறிட்டு. உன்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் சேப். நீ என்ன யோசிக்கிறன்னு, எதை பார்த்து பயப்படுறன்னு, பொண்ணா இன்னும் நான் என்ன பண்ண வைக்க போறேன்னு தெரிஞ்சா தப்பிச்சு வந்தவனா இருப்பான்னு நினைக்கிறேன். பாவம், அந்த ஜோசஃபால முடியல. தேவையில்லாம உன்னை இதுக்குள்ள கொண்டு வந்து விட்டாங்க. பரவாயில்ல, நீ இப்ப எனக்கு சொந்தம். நான் சொல்றத மட்டும் செய். பேய் ஆளு பவரா? அங்கிருந்து செபாஸ்டியன் ஒரு அறைய லாஸ்ட்லியை வச்சு
டாக்டர் ஒரு ஆராய்ச்சியை பண்ணிக்கிட்டு இருந்தார். செபாஸ்டியன் இந்த தடவை மனசை வரைச்சிடாதீங்க அப்படின்னு மிரட்ட டாக்டர் லாஸ்லி மட்டும்தான் நாங்கள் பண்ண ஆராய்ச்சியில் உயிர் பிழைச்சவன், அவன் மட்டும்தான் ரூவிக்கிட்டு இருந்து தப்பிச்சு வந்த ஒரே ஆள் அப்படின்னு சொல்ல தன்னோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறாரு. செபாஸ்டியனை வலியை உண்டாக்குற சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. அது சரியா வேலை செய்ய கடவுளே, இது சரியா வேலை செய்யுது. திடீர்னு இன்ஜின் சைடில் இருக்க அவங்க பழைய இடத்துக்கே வந்துடுறாங்க. அவங்க முன்னாடி அந்த கொடூர மிருகம் என்னக்கிட்டு இருந்தது. டாக்டர் அங்கே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. ரூபிக்கும் அவங்கள போல தான் யோசிக்கிறான். ரூபிக் அங்கேருந்து தப்பிக்க தான் யோசிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட டாக்டர் அந்த மிருகத்தால் கொல்லப்படுறாரு. செபாஸ்டியன் லாஸ்லியும் அங்கேருந்து தூக்கி எறிய செபாஸ்டியன் மீண்டும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க அந்த இடத்துல ஒருத்தன் செபாஸ்டியன் கிட்ட பேச ஆரம்பித்தான். அவன் இங்கேருந்து தப்பிக்க முடியாது, ரூபிக் நம்மள இங்கே தப்பிக்க விட மாட்டான், ஸ்டெம் இன்ஜினை வச்சா தான் இங்கேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு செபாஸ்டியன் ஸ்டெம் இன்ஜின்னா என்ன அப்படின்னு கேட்க, ஸ்டெம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்குது, அதை தேடி அடித்தா மட்டும்தான் இங்கே தப்பிக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்ல செபாஸ்டியனை தேடி நடக்க ஆரம்பித்தார். அவர் அங்கேருந்து ஒரு இடத்துல நடக்க அந்த பார்க்கிங் ஏரியாவில் அந்த மிருகம் விடாமல் துரத்திட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக செபாஸ்டியன் அதோட வீக்னஸை கண்டுபிடிச்சி அதை சுட்டு வைத்துடுறாரு. அவர் அங்கேருந்து லிஃப்ட் மூலியமாக பயணிக்க திடீர்னு லிஃப்ட் கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது. அவர் அதிலிருந்து வெளியே வந்து பார்க்கும்பொழுது அந்த நகரமே ஊருக்கு உடஞ்சி போயிருந்தது. அதுக்கிடையில் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலை கண்டுபிடிச்சி அதை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார். வழியில் கிட்மேனை பார்க்க 2 பேரும் ஒன்றா பயணிக்கும் பொழுது அவரோட சந்தேகப்படணும். நானுமா இல்லை செபாஸ்டியன், உனக்கு என்ன ஆச்சு? என்னை விட்டு தள்ளியே இரு. என்னடா இவனே இருக்கணும். செபாஸ்டியனும் இப்போ ஒரு ஜாம்பியாக மாறிட்டான். செபாஸ்டியன் உயிர் பழைச்சானா, இது என்ன இடம், இவங்க எப்படிங்க தப்பிச்சாங்க, இதுக்கான பதில்களை அடுத்த பாகத்தில் தெரிஞ்சுக்குங்க. இந்த கதையை புரிஞ்சிக்க தனி ஒரு மூளைக்குற கந்தான்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. சத்தியமாக ஒன்றுமே புரியல. இது என்ன நடக்குது, எங்கே தொடங்கிச்சு, எங்கே முடிஞ்சிச்சு, இப்போ நடுவில் என்னதான் நடந்துச்சு. இவர் சொல்லிட்டு இருக்காரு, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு, ஓகே. பட் வந்து ஆரம்பமும் தெரில, முடிவும் தெரில. சரி, மிடியில் ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று கனெக்ட் ஆகுமானா எல்லாம் ஆஸ்னேஷனே போகுது. இப்போ அவன் நிழல் தான் இருக்கானா, இல்லை அவன் மூளைக்குள்ளே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா, ஒரு இடத்துல உட்காந்து இது எல்லாம் அவனுக்குள்ளே நடக்குதா, இது வெளியே தான் நடக்குதா, இல்லை அவன் மேஜிக் பண்ணுறானா, இல்லை பவரா பேயா, எப்படி எடுத்துக்குதுன்னே தெரியல. எல்லாமே குழப்பமாக இருந்துச்சு. ஆமாம், ஒரு கதையே சொல்லாமல் ஒரு கதை போயிட்டு இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கும் இது வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கா, இல்லை விஷுவலாக மண்டையில் எல்லாம் போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அது இல்லாமல் இவன் ஸ்டோரின்றது நல்லா தெரியுது, ஆனால் ஏன் இதெல்லாம் நடக்குது, என்ன ரீசன் அப்படிங்கிறது புரியலை. ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குதுண்ணா. எடுத்தோடனே இவங்கெல்லாம் காட்டுறப்போ இது சம்மந்தமே இல்லாமல் மென்டல் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ன்ற போது தான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அங்கே தான் தொடங்குதுன்னா அப்போ அங்கே ஆராய்ச்சி பண்ணது தான் ஏதோ நடந்திருக்கு. நம்ம ஹீரோவுமே வந்து நிஜமாகவே வந்து இந்த மாதிரி ஒரு ஆளா, இல்லை அவனுமே அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கானா, அதுவுமே கூட்டா, அது எப்படி எடுத்துக்குன்னே தெரியல. சம்மந்தம் இருக்காது இல்லையா, உண்மையான்றதே தெரியல. நடக்கிற விஷயம் கூட உண்மையா, இல்லை உணர்வு வந்து இந்த மாதிரி வெளிப்படுதா, ஒரு உருவமாக இப்படி வெளிப்படுதா, அவனோட கெட்ட எண்ணங்கள் வந்து இந்த மாதிரி அப்பியர் ஆகுதா அப்படிங்கிறதும் புரியலை. ஸோ எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. மேபி. ஆனால் இந்த நினைவில் வந்து காட்டுறது எல்லாமே அவன் போய் அதை கண்டுபிடிக்கணும்னு ஒன்று போஸ்ட் பண்ணுது. அந்த இடத்த போய் கண்டுபிடி, அதை போய் இது பண்ணுன்னு ஒரு மூளை ஒரு பக்கம் சொல்லுது, இன்னொரு பக்கம் அவனை அது தடுக்குது, அது பண்ண விடாமல். ஸோ ரெண்டுமே அவனுக்குள்ளே நடந்துட்டு இருக்கிறதுனால அதுக்குள்ளே போராட மாதிரி தான் இருக்குது. அதேமாதிரி ஒரு கண்ட்ரோல் இதுவும் இருக்குது மூளையை. நினச்சா அவனை வந்து ஜாம்பியாக மாற்றி நினச்சா ஹியூமனாக வைக்குதுன்றப்போ அந்த ஃப்ரெண்டு கூட இருக்கணும் அப்படி தான் வந்துச்சு. இப்போ ஹீரோக்குமே அப்படி தான் நடக்குது. ஆனால் கேம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பேய் அதெல்லாம் இப்போ வரப்போ ஓகே தான். பட் திடீர்னு வரப்போ பக்கின்னு தூக்கி போட்டுச்சு, அதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்தது. மேபி நம்ம கேம் ப்ளே பண்ணுறப்போ ஆக்ரோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அது சாதாரணமாக நம்ம 2 சீன் அப்படி பார்க்குறோம். பட் அது கேம் ஃபுல்லாக துரத்திட்டு வரப்போ அடாக்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு பீதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாருங்க, நல்லா இருந்தது. பட் இன்னும் முடிவு தெரியல. அப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தா தான் அதில் எதாவது தெரியும் போல இருக்குது. இப்படியே உட்காந்தா குடிச்சுக்கு நாங்கள் மென்டலாக விடுவோம் போல இருக்குது, அவனமே நாங்கள் உட்காந்து மண்டை பிச்சுக்கணும் போல இருக்குது. அப்படி இருந்துச்சு. ஓகே, எங்களை எப்படி எங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.